இல்லாம என்ன நடக்குது? அப்ப நாங்க ஆளக்கூடாது, ஏன்னா பெரும்பான்மை சாதி வந்துடக்கூடாது. அப்ப சிறுபான்மை சாதி வெறிதான உங்களுக்கு? என்ன சொன்னார் தந்தை பெரியார்? தந்தை பெரியாரின் தம்பிமார்கள் நாங்கள். ஈரோட்டு பள்ளியில் படித்தோம் என்று வாய்கிழிய பேசும் கலைஞர் கருணாநிதியே தந்தை பெரியார் கேட்டது என்ன? வகுப்புவாத விகிதாச்சார உரிமை. வகுப்புவாத விகிதாச்சார உரிமை என்ன? சாதி வாரியா எல்லாரையும் கணக்கெடுத்து ஒவ்வொரு சாதிக்கும் உண்டான உரிமையை பிரிச்சு கொடு, அரசாங்க வேலையிலிருந்து படிப்பிலிருந்து பிரிச்சு கொடுன்னு கேட்டாரு. காங்கிரஸ்ல கேட்டாரு, பாப்பான் தரமாட்டான்னு காங்கிரஸ் விட்டு வெளில வந்தாரு. நீதி கட்சிக்கு போனாரு, அது முண்டாசு கட்சிய முதலியார் கட்சியா இருக்கு, அங்கேயும் விட்டு வெளில வந்தாரு. சுயமரியாதை இயக்கத்தை ஆரம்பிச்சாரு, திராவிட கழகத்தை ஆரம்பிச்சாரு. தந்தை பெரியாரின் கொள்கை வகுப்புவாத விகிதாச்சார உரிமை. தந்தை பெரியாரின் தம்பிமாராகிய அந்த வகுப்புவாத விகிதாச்சார உரிமையை கொடுத்தீங்களா? அந்த சமூக நீதி எங்களுக்கு கொடுத்தீங்களா? இல்லையே. ஏன்? அப்ப திட்டமிட்டு நாங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு அரசாங்க வேலை உயர் நீதிமன்றத்தில் 53 நீதிபதினா எத்தனை பேர் இருக்கிறான்? வன்னியம் ஒருத்தர் இருக்கிறான். தேவர் 8 பேரு, நாடார் இன்றைக்கு முதலியார், வெள்ளாளர், பிள்ளைமாறுன்னு, செட்டியாருன்னு எல்லாம் இருக்கான். 4 பேர் 5 பேர்னு. நாங்க வன்னியர் ஒருத்தம் தான் இருக்கோம். என்ன காரணம்? சமூக நீதி எங்க போச்சு? அப்ப 60 ஆண்டு காலம் 1952 இருந்து இன்றைக்கு 2012 வரைக்கும் அரசாங்க வேலைகள் அத்தனையும் எங்களுக்கு கிடைக்கவில்லை. இந்த துரோகத்தை செய்தது ஆண்ட முதலமைச்சர்கள். எங்களுக்கு சாராயத்தை கொடுத்து குடியார மக்களாக மாற்றி, நீ எப்படி இருக்கணும்னு நினைக்கிறார் கலைஞர் கருணாநிதி, இந்த அம்மா ஜெயலலிதா, விஜயகாந்த் எல்லாம் நினைக்கிறாங்க ஓட்டு போடுற சாதி, கொடி பிடிக்கிற சாதி, கோஷம் போடுற சாதி, சாராயம் வாங்கி குடிச்சா ஓட்டு போடுற சாதியா மட்டும் இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம சாராயம் குடிச்சாதான் இலவசம் கொடுப்பாங்க. என்ன இலவசம்? தொலைக்காட்சி, மிக்சி, கிரைண்டரு, வேட்டி, சேலை, அரிசி, ஆடு, மாடு. அடுத்தது பன்னி குட்டியும் கொடுப்பான். பன்னி மேய்க்கலாம். இந்த நாட்டு மக்கள்லாம் ஓட்டு போட்ட நாட்டு மக்கள்லாம் மாடு 1 குட்டி தான் போடுது, பன்னி 10 குட்டி போடுது. பன்னி மேய்க்கலாம் வேணும். அம்மா சொல்லும், பன்னி மேய்க்க சொல்லும். பன்னி மேய்க்க தயாரா இருக்கியா? அததான் நாங்க சொல்றோம். தெளிவாக சொல்றோம். எங்க ஐயா புதிய அரசியல், புதிய திட்டம், பாதை. நாங்க ஆட்சிக்கு வந்தா இலவசமாக எதை கொடுப்போம்? இதெல்லாம் கொடுக்க மாட்டோம். பன்னி குட்டியெல்லாம் கொடுக்க மாட்டோம். இலவசமாக கல்வியை கொடுப்போம், மருத்துவத்தை கொடுப்போம், விவசாயத்துக்கு இலவசமாக கொடுப்போம். இன்றைக்கு கல்வி இலவசமாக்கப்பட்டால் எல்லாருக்கும் கல்வி கிடைக்கும், எல்லா சாதிக்கும் கிடைக்கும், ஏழை பணக்காரன் இல்லாம கிடைக்கும். எல்லாம் படிப்பான், வேலைக்கு போவான், அவனுக்கு தேவையானதை வாங்கிக்குவான். மருத்துவம், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் சொன்னான். அந்த நோயற்ற வாழ்வு ஏழை விவசாய மக்களுக்கு கிடைக்குதா?